பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரே ஒரு வேதவசனத்தை வாசித்து நாம் அதை தியானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். 146வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுவோம். அதனுடைய 6வது வசனமும் 7வது வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். இப்போ நான் பார்க்கிற அல்லது நாம் ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர். நீங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிற கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். அப்போ யோசித்து பாருங்க. சாதாரணமாக இந்த உலகத்தில் ஒரு மொபைல் ஃபோனை கண்டுபிடிக்கிறவனுடைய கம்பெனி எவ்வளவு பிரபலமாக இருக்கிறது, அதற்கு எத்தனை விளம்பரங்கள் செய்கிறார்கள். ஒரு சேரு செய்கிறான், அவனுடைய கம்பெனி எவ்வளவுக்கு விளம்பரப்படுத்துகிறாங்க, எவ்வளவு பிரபலமாக இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தையும் செய்வதற்கான பொருட்கள் இந்த உலகத்திலிருந்து தான், இந்த பூமியிலிருந்து தான் எடுக்க வேண்டியது இருக்கிறது. இந்த பூமியை உருவாக்கினது யார் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கினவர். அப்போ ஒன்றை உருவாக்கினார், இதை உருவாக்கவில்லை என்று சொல்ல முடியாது. அவர் வானத்தில் எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது இல்லையா? வானத்தில் சூரிய சந்திரன்கள், நட்சத்திரங்கள், எத்தனையோ கோள்கள் இருக்கிறது. இவைகளை எல்லாம் யார் உருவாக்குனா அப்படின்னு சொன்னால் அது மனிதனாலே முடியாது. மனிதனுடைய சிருஷ்டிப்பு அல்ல, அதற்கு மேலே செயல்படுகிறது கர்த்தராகிய தேவனுடைய வல்லமை. அவர்தான் அதை உருவாக்கி இருக்கிறார். அடுத்து பாருங்க, பூமியையும், அவர் வானத்தையும் பூமியையும், இந்த பூமியை நீங்கள் பார்க்குறீங்க. பூமியில் எத்தனையோ காரியங்களை இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அவைகள் எல்லாவற்றையும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கினார். சமுத்திரம், கடல், தண்ணீரின் ஆழங்களில் இருக்கிற அதிசயங்கள், இவைகளை யார் உருவாக்கினா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவைகளையும் உருவாக்கினவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். பாருங்க, அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கினவர். அப்போ எல்லாத்தையும் உண்டாக்கின தெய்வத்தை நாம் ஆராதிக்கும் போது, எல்லாத்தையும் உருவாக்கின தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அல்லது மகிமையை நாம் அவருக்கு செலுத்தும் போது அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் பாருங்க, எல்லாத்தையும் உருவாக்கின தெய்வத்தை நாம் மறந்து விடுகிறோம். ஒருவேளை நம்ம உட்கார்ந்துருக்கிற சேரோ அல்லது நம்ம இன்னைக்கு இந்த ஃபேனோ இல்லைன்னா வேறு ஏதோ ஒன்று நம்ம அதை பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த கம்பெனிக்காரனை மறந்துடுறோம் இல்லையா? யாருன்னே தெரியல. ஏன் தெரியல அப்படின்னா, இதெல்லாம் நம்ம விலை கொடுத்து வாங்கிறதுனால அந்த கம்பெனிக்காரனை குறித்து யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் மனிதர்களுக்கு என்று உருவாக்கி, மனிதர்களுக்கு என்று படைத்து மனிதனுடைய கைகளிலே கொடுத்திருக்கிறார். மனிதர்கள் அவைகள் நிமித்தமாகத்தான் இந்த உலகத்திலே சந்தோஷமாக வாழ முடிகிறது. பாருங்க, உண்டாக்கினவர் அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். நாம் ஆராதிக்கிற தேவன் என்றென்றைக்கும், ஒரு நாள் உண்மையாக இருப்பார், நாளன்னைக்கு உண்மையாக இருக்க மாட்டார். அப்படி இல்லை. நாம் ஆராதிக்கிற தேவன் என்றென்றைக்கும் உண்மையாயிருக்கிற தேவன்.
நீங்கள் ஆராதிக்கிற தேவன் என்றைக்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். பாருங்க, அவ்வளவு பெரிய தெய்வம் என்ன செய்கிறார் பாருங்களேன். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். எங்க வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உருவாக்கின தெய்வம். யோசித்து பாருங்க, எவ்வளவு பெரிய வரப்போ. வானம், பூமி, சமுத்திரம் இது எல்லாத்தையும் உருவாக்கின தெய்வம் இருக்கிறாரு. அந்த தெய்வம் ஒடுக்கப்பட்டவர்களை, நம்ம இன்னைக்கு நல்ல ஒரு பதவி வந்துட்டுனாலே ஒடுக்கப்பட்டவர்களை கண்டுகொள்ள மாட்டேங்கிறோம், வளர்ச்சி வந்துட்டுனா கண்டுகொள்ள மாட்டேங்கிறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். அல்லேலூயா. யார் இந்த உலகத்திலே ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்களோ அந்த ஒடுக்கப்பட்ட மனிதர்களுக்கு வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் நியாயம் செய்கிறார். அநேக விதத்தில் ஒடுக்கப்பட்டிருந்தோம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் அநேகரை நியாயம் செய்து அவர்களை எல்லா விதத்திலையும் ஒரு உயர்ந்த நிலைமையிலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். பாருங்க, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவராகிய தேவன் ஆகாரத்தை கொடுக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், மனிதர்கள் தான் ஆகாரத்தை கொடுக்கிறார்கள், மனிதர்கள் தான் உதவி செய்கிறார்கள். மனிதனுடைய இருதயத்தில் அந்த உதவி செய்யும்படியாக பேசுகிறவர் அல்லது உதவி செய்யும்படியாக தன்னுடைய மனதிலே தோன்ற பண்ணுகிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். வானத்தையும் பூமியும் உருவாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் என்பதை நீங்கள் மறந்து போகாதுங்க. அடுத்து என்ன சொல்றார் பாருங்க, ஆகாரத்தை கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். கட்டுண்டு கிடக்கிற மனிதர்கள் ஒன்று ஒடுக்கப்பட்டிருக்கிறாங்க. எத்தனையோ விதமான ஒடுக்குதல்கள் சொல்ல முடியும். ஸ்தோத்திரம். மனிதர்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறார்கள். மிருகத்தை அல்ல, மனிதர்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்களை விடுவிக்கிறவர் தான் நானும் நீங்களும் ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். அடுத்ததாக பாருங்க, அவர் சொல்லுகிறார், பசியோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், இல்லை போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லலையா, அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறவர் நம்முடைய தேவன். அடுத்து பாருங்க, ஸ்தோத்திர, ஆகாரத்தை கொடுக்கிறார். கட்டுண்டவர்கள், நோயினால் கட்டப்பட்டிருக்கிறவர்கள், பிசாசினாலே கட்டப்பட்டிருக்கிறவர்கள், பில்லி சூனியங்களினாலே கட்டப்பட்டிருக்கிறவர்கள், மாந்திரிகத்தினாலே கட்டப்பட்டிருக்கிறவர்கள், இல்லையா, இப்படிப்பட்ட கட்டுகளில் இருக்கிறவர்களை இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, மனிதர்கள் விடுவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று. எந்த மனிதனையும் விடுவிக்க முடியாது. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்திர மனிதர்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா அந்தகார கட்டுகளிலிருந்து ஆண்டவர் விடுவிக்க முடியும். அருமையான நண்பனே, சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன கட்டுகள் இருக்கிறது என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். கடன் பிரச்சனை, அது ஒரு பிசாசுடைய கட்டுகள் தான். அல்லது குடிப்பழக்கம், ஸ்தோத்திர பலவிதமான தவறான வழிகள், இப்படிப்பட்ட கட்டுகளிலிருந்து யார் உங்களை விடுவிக்க முடியும் என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன், நாங்கள் ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர்களை விடுவிக்க முடியும். எப்பேற்பட்ட கட்டுகளாக இருந்தாலும் அந்த கட்டுகளை அறுப்பதற்கு, அந்த கட்டுகளில் இருந்து மனிதர்களை விடுவிப்பதற்கு கர்த்தரால் முடியும் என்பதை மறந்து போகாதுங்க. ஏன்னா அவர்தான் வானத்தையும் பூமியையும் அந்த சராசரங்களையும் படைத்தவர். அவரே உங்களையும் என்னையும் உருவாக்கின தெய்வம். அவருக்கு மனிதர்களுக்கு வருகிற கட்டுகளை உடைப்பதற்கான அதிகாரம் அவருக்கு இருக்கிறது. நான் அதை சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரும் அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், 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 ஆமென்.